வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரசன்த் கட்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கு நாம் தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் தளபதி விஜய் குறித்து பேச போறோம். இப்போது மிகப்பெரிய சர்ச்சையையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்கும் அவரது புதிய படம் GO8 மற்றும் அவரது அரசியல் பிரவேசத்தை பற்றி ஒரு அலசலா பார்க்கலாம். முதலில் விஜயின் சமீபத்திய திரைப்படம் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அல்லது கோட்டு பற்றி பேசுவோம். இந்த படம் 20 நாட்களில் 441 கோடி உலகளவில் வசூலித்துள்ளது. வெங்கட் பிரபு இயக்கிய இந்த படத்தில் விஜய் மட்டுமல்லாமல் பிரபு தேவா, ஸ்னேகா போன்ற பிரபலங்களும் நடிக்கின்றனர். குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த படம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இன்னும் படம் வசூலில் தாறுமாறாக செயல்பட்டு வருகிறது. GO8 படத்தில் விஜயின் நடிப்பின் காரணமாகவே அவர் இன்று தளபதி என்று அழைக்கப்படுகிறார். படம் சில இடங்களில் வசூலில் குறைந்தாலும் தமிழ்நாட்டில் இப்படம் 245 கோடிக்கும் மேலாக வசூல் செய்துள்ளது. இப்போது இன்னொரு பெரிய செய்தி என்னவென்றால், விஜய் தற்போது இந்தியாவின் உயர்ந்த சம்பளத்தை கொள்ளும் நடிகராக இருக்கலாம் என்ற தகவல். அவரது அடுத்த படமான தளபதி 69 படத்திற்காக அவர் 275 கோடி சம்பளம் வாங்கவுள்ளார் எனப்பட்டது. இது இந்திய திரையுலகில் மிகப்பெரிய சம்பளமாகும். ஆனால் இப்போது ஒரு பெரிய கேள்வி எழுந்துள்ளது. தளபதி 69 விஜயின் கடைசி திரைப்படமாக இருக்குமா? ஏனெனில் அவர் முழுமையாக அரசியலுக்குள் பிரவேசிக்கவிருக்கிறார் என்று செய்திகள் வெளியாகின்றன. அவருடைய தமிழக வெற்றி கழகம் டிவிகே என்ற கட்சியின் முதல் மாநாட்டை விரைவில் நடத்தவிருக்கிறார். விஜயின் ரசிகர்கள் இதுவே அவர் திரையுலகில் கடைசி படம் என்றால் நிச்சயம் உணர்ச்சி வசப்பட்டிருப்பார்கள். ஆனால் அது சரியாகவா? விஜய் அரசியலில் முழுமையாக ஈடுபடுவாரா என்பதை வெகு விரைவில் தெரிந்து கொள்ளலாம். விஜயின் படத்தின் வெற்றியும் அவரது அரசியல் பயணமும் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் தொடர்ந்து நடிப்பாரா அல்லது முழுமையாக அரசியலுக்குள் செல்கிறாரா? கீழே கமெண்டில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மேலும் செய்திகள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.